guys, இது நம்மளோட சேனல்ல அடுத்த ஒரு வீடியோ. இப்ப ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கூட்டிட்டு போறேன். யூசுவலா என்ன விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த படத்துடைய ஹீரோ ஜனனியும் ஜெசியனாவும் சொல்லி யாழ்ப்பாணத்துல இருந்து வராங்க. இப்ப அவங்க நாங்க பிக்கப் பண்ண போய் அப்படியே கொஞ்சம் கம்மி பாட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் சுஜீவன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ராஜெக்ட்ல அவர் மெயினா இருப்பாரு. அடுத்து இவன் நேத்து வந்த வீடியோ நேற்று இவரை பார்த்தா போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு என்னன்னா, இவன் வந்துட்டா மட்டக்களப்புலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வராங்க படத்து விஷயமா. ஸோ அவங்கள பார்த்தா கூட்டிட்டு வர போகிறோம். ஸோ இன்னைக்கு முன்னெச்சரிக்கை நேற்ற பழைய நனைஞ்சிட்டேனே. ஸோ இன்னைக்கு முன்னெச்சரிக்கை அழகா பஸ்லேயே தான் 3 பேர் போகிறோம். அதாவது இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நேற்று பைக்கில் போய் மாட்டிக்கிட்டேன். சரியா, இதே மட்டும் தானே வரான்ட்டு அவசரப்பட்டு போனால் அங்கே போயிட்டு ஒரு நடுங்கிக்கிட்டு திரிஞ்சேன். சரியா, ஸோ இன்னைக்கு நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம். எதில் போகிறோம், பஸ்ஸில் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி உள்ள ட்ராவலை எப்படின்னு காட்டுறோம். அண்ட் ஆல்சோ யாழ்ப்பாணத்தில் வர அந்த 2 ஆர்டிஸ்ட் யார் அவங்களே அப்படியே உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி விடுறோம். செய்யறதுலையும் சரி, இந்த படம் வந்து எனக்கு அந்த வீடத்தை நான் யோசிக்கிறேன். எதையாவது கடி ஊற்ற போறீங்க, எனக்கு பரவாயில்ல. நாங்கள் ஒரு வேற சப்ஜெக்ட் சப்செட்னா சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ். ஓகே, ஏற்கனவே சஸ்பென்ஸ். சரியா, இப்ப 2 பேர் வரேன்னு சொல்றாங்க. லொகேஷன் பார்க்க வரேன், ஷூட்டிங் பார்க்க முடியும். ஷூட் எல்பம் தான் சுஜி, எல்பம் சாங் ஒன்று. ஸோ நான் தான் ஷூட் பண்ணி கொடுக்குறேன்னு ஃப்ரீயா. ஓகே, ஃப்ரீயானா ஃப்ரெண்டுக்கு அதை போய் கேட்கல. 2 பேர் வராங்க. யார் ஹீரோ? அதில் ஹீரோ அவனே தான், டைரக்டரு. ஹீரோ இது பண்ணுறாரு. வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை கேட்டாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு ஆர்டிஸ்ட் யாருமே கிடைக்கல. ஸோ சரி, எக்டர் யாரும் கிடைக்கல. எப்படின்னு ஆர்டிஸ்ட் 2 சேர்ந்தே தானே வரும். எனக்கு சம்திங் எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மட்டும் ஆர்டிஸ்டா தெரியும். ஐயோ, ஒரு சாரி, பார்க்கதாக்குள்ளேனா இருப்பான். நான் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். இவர் நீங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாலும் அந்த ரியாக்ஷன் கொடுப்பாரு. முக்கியமா இவர் வந்து கொடுக்குற ரியாக்ஷன் வேணாம், அதை நான் சொல்லக்கூடாது. ஐயோ சரியா, அதான் சொல்ல சோத்துலடே சேர்த்து நிறைய அங்கே சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல விஷயங்கள் வந்து இப்படி தான் போகுது. ஏதோட கனெக்ட் ஆகுதானே, என்ன கனெக்ட் ஆகணும் மட்டும் விடாங்குது இல்லை. சரி, இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவங்க பஸ் ஏற போகல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சம்டைம் போகிறப்ப ஏதாவது நடந்துச்சுனாலும் அது கட்டாயம் இதில் ஜாயின் ஆக்கி விட்டுருவேன், பண்ணி போடுவோம். வந்து நல்ல ஒரு ஜாயின் பண்ணுறதுக்குன்னு ஒரு சரியாக அதுன்னு செய்வார். ஐநோ. ரூம் பேசிட்டீங்களா? ரூம் பேசி தங்குறதுக்கு 2000 சொல்லி 2500. 2000 ஓகே. 1 வீக் என்னன்னா ஆர்டிஸ்ட் வராங்க, இதுனே அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். லவுட் ஸ்பீக்கரே போடுறோம். என்ன சொல்கிறாங்க? லவுட் ஸ்பீக்கர் என்ன புது லவுட் ஸ்பீக்கர் மீன் அது இது ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர். அது என்னத்த இவனே மாறி. ரைட், ஓகே ஓகே பார்ப்போம். ஓகே, ஃபோன் இருந்தால் பாருங்க, அவங்களுக்கு தான் போகுது. என்ன கைக்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன கைன்னு பார்ப்போம். சவுண்டாக வச்சு அதனால அங்கேயும் விளங்கும் பைத்தியமே. அது நான் மைக் போட்டேன் எடுக்க சொல்கிறீங்க உங்களோட, அப்படி எனக்கு அதை போகுது. காலிங். ஸோ அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களோ தெரியல. நார்மல் ஃபோன் அடிடா. நார்மல் கால் அடிப்பேன். வாட்ஸ்அப்பில் அடிக்கிறான். ஆன்லைனில் இல்லைன்னு தெரிஞ்ச வாட்ஸ்அப்பில் அடிக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை. ஓகே ஓகே, ஆமாம், ஒரு அல்ட்ரா லெஜெண்ட், லெஜெண்டுக்கே லெஜெண்ட். ஒருத்த ஆன்லைனில் இல்லைன்னு தெரிஞ்ச அவனுக்கு ஓகே ஓகே அடிவே பாரு. அப்ப என்னன்னு சொல்றாங்க? இதான் மட்டக்களப்புக்கு சும்மா என்ன ஸ்பீக்கரை போடு. அவுட் ஸ்பீக்கர் இருக்கு. அவுட் ஸ்பீக்கர் தான் கேட்டோம். ஸ்பீக்கர் நீங்க அந்த வாட ஸ்பீக்கர் கோயில கட்டுற ஸ்பீக்கர் சந்திப்பேன். ஆஃப்ல கரெக்ட். நோ ரெஸ்பான்ஸ். அப்பற நினைச்சேன் அவங்க பட்ஸ் ஆஃப் போமே. அப்ப என்ன செய்றாங்க தெரியல. சோ யாரனிக்காக நான் கால் பண்ணி பாப்பேன். இல்ல வேற ஏரியால சிக்னல் இருக்கு, பஸ் கிராஸ் பண்ணிட்டு சிக்னல் இருக்காதுங்கறாங்க. இல்ல கால் வந்து. ஓகே ஓகே வந்துருச்சு. ஹலோ ஓ, மீ பேரல வரீங்க? எதால வரீங்க? நான் உங்களுக்கு 10 நிமிஷத்துல வந்துருவோமா? ஓகே ஓகே வாங்க. எத்தனை 10 நிமிஷத்துல? 10 நிமிஷமா? ஓகே ஓகே. நாங்க இன்னும் பஸ் ஏறவே இல்லடா. பஸ் ஏறலே. 1 hour ஆகும். 1 hour ஆகும். நீங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுங்களே, நாங்க வர்றோம். ஓகே, நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்களாம். சோ பாப்போம். அதான் நேத்து இந்த பைப்புல தான் வர லேட் ஆனா, நான் இவங்க பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் வந்து முடிச்சிட்டு வா. நான் இத ரிப்ளை முடிச்சிட்டு வரேன். ஓகே, நீ வந்து கதவே நான் ரிப்ளை பண்றேன். உனக்கு என்ன தெரியுமா, நான் நேட்டா சொல்லணும்னா டைமுக்கு வந்துட்டேன். அந்த டைமுக்கு வந்து நான் வந்திறங்கனோனே எனக்கு வந்து பஸ் கொஞ்சம் டிலே ஆயிட்டு.
அப்பா எங்கிட்ட பஸ் கொஞ்சம் டிலே ஆயிட்டு டிலேயான காரணத்துக்கு ஓட்டிக்கு போறோம். மழை வேற மலைக்குள்ள இடமுத்தையா வளவுத்தையாக சுத்திச்சா மிச்சம். காய்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க ஊரு எனக்கு எங்க ஊர்ல பாதை தெரியாதா? இவன் உருட்டான்ட்டு அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க தயவு செஞ்சு. சரியா? சரி ஓகே. உருட்டல இது பச்சை போய் ஏன்னா நான் எனக்கு இந்த ஊர்ல அவ்வளவு தெரியாதா சுஜி இடங்கள்? கேட்டுங்க. என் ஃப்ரெண்டு வேற ஆனா யூஸ்வலா இவனுக்கும் ஃப்ரெண்டு தான். சரியா? இவன் உருட்டுறான். எனக்கு நோல நல்ல இடம் உருட்டு தெரியாம பாருங்க. உருட்ட தெரியாதான்? இதே ஒரு பெரிய உருட்டு. உருட்டு தெரியாம உருட்டு என்னடா ஓமனா அவங்க வந்தாங்க வேகமா போய் அவங்க அது நிக்கட்டும். அவங்களுக்கு தெரியாது. சரி ஓகே. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே எடுக்கிறோம். அண்ட் முகேஷ் ஏதாவது சொல்ற விரும்புனா சொல்லுங்கடா. சொல்லவா? நாங்க ஒரு கேள்வி நீங்க பதில் சொல்றீங்க இல்ல எங்கட படி வட்டியா இருக்கீங்க. என்னோட கேள்வியோட மனசுக்கு அவ்வளவு இருக்கு. அதாவது இன்னும் ஆடியன்ஸுக்கு தெரியாது நான் உன்னை வெட்டி பையன்னு சொன்னது. நீயா சொல்லி கட் பண்ணி திரும்ப அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. சரி நான் ஏதாவது சொன்னேன். நான் வாயை விட்டேனா? ஓகே. என்னடா காய் அந்த இது ஒரு வேர்டை பற்றின வேர்டோட டென்ஷன் அந்த கதையை சொல்லி இது ஒன்றுமே இல்லை. எல்லாம் வந்து நல்லபடி இந்த வீடியோ பாருங்க. நான் அவளை போய் கூட்டிடுவேன். அடுத்த இன்ட்ரோட பாருங்க. சுஜி அமைதியாகவே இருக்க. சம்திங் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுறேன். டே எங்க கூட சேர்ந்துக்கிட்ட அமைதியாக இருக்கணும்ல சொன்னால் அதை யாருமே நம்ப மாட்டாங்கடா. ஓகே. இப்போ இன்னும் நூரில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இது வீடியோஸ் எல்லாம் ஜாயின் ஆக்குறோம். சம்டைம் போவேல நம்ம முகேஷ் ஏதாவது கோளாறு அது இது ஏதாவது பண்ணானா அதையும் ஒரு இதில் கோவர்த்த யாரு நம்ம முகேஷ் வந்து உருட்ட போறாரோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா என்னன்னு சொல்றாரு. ஓகே முகேஷ் உருட்டு. வணக்கம். இதனோட வீடியோ முடிகிறதா? காய்ஸ் பார்த்தீங்களா? உருட்டவே தெரியாதுங்கிறான். ஆனால் நல்லா உருட்டுறான். அதாவது உருட்டல் தெரியாதுங்கிறது வேணும். பாவம் ஆள் முறைக்கிறான், ஃபீல் பண்ணுறான். அப்புறம் நீ காலையில் என்னமோ நீ தானே உலகத்துல அழகேன்னு சொன்ன. அதாவது பயப்பிள்ளைக்கு விலகிருச்சு. இது வாயை விட்டோட புண்ணாக்கிடுவோன்னு. அதனால தான் கதைக்காமல் இருக்கான். என்னன்னா அவர் வந்து ஒரு ஹீரோயினில் வச்சு படம் நடிக்க மாட்டானா, 2 ஹீரோயின் தான் இவருக்கு வேணுமா. ஏன்னா இவர் அழகானவரா, ஸ்மார்ட்டானவனா, அல்ட்ரா லெஜெண்டா. ஸோ 2 ஹீரோயின் இப்போ காட்டினா நாங்கள் எதுக்கட ஒரே படத்துக்கு 2 ஹீரோயின் கேட்டேன். இல்லை தேவை சும்மா சரி 2 ஹீரோயினை போடுவோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த கதை பிரகாரம் ஹீரோயினை போடுவோம்னா அது வேணாமா. அதில் ஹைலைட் என்னன்னா தமிழ் சினிமாவில் நிறைய ஆக்டர்ஸ்மார்களே தெரியாது, டைரக்டர்ஸ்மார்களே தெரியாது. நிறைய டைரக்டர்ஸ் விடுங்களேன் அட்லியே தெரியாதுன்ட்டாரு நம்ம முகேஷ். சரியா? இப்போ இவருக்காக என்ன செய்கிறது? சரி நான் சாரி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா அவங்க 2 பேரும் வந்து வெயிட் பண்ணிக்கிருக்காங்கலாம் போஸ்ட் பிஸ்கிட்ட. ஸோ முகேஷ் உருட்டி கொட்டிட்டு போச்சா? போஸ்ட் பிஸ்கிட்ட வந்துட்டாங்களாம். உனக்கு இப்போ அவங்க லவுட் ஸ்பீக்கர் தானே. அது ஓகே. அது நான் சொல்லல. முண்டவாயி ஊருட்டு நீ வீடியோ சுஜி நீ உண்மையை சொல்லி இவன் தானே இப்போ 2 ஹீரோயின் கேட்டான். படத்துக்கு அப்ப நான் மட்டும் என்ன வீடியோல சொன்னேன். இப்ப இந்த வீடியோல வெயிட் நான் சொன்னது என்ன, உனக்கு ஒரு ஹீரோயினோட நடிக்க பிடிக்காத 2 ஹீரோயின் நீ தானே இல்லை. அதானே உண்மை. நீ அதைத்தானே சொன்ன. அது எங்க உருட்டு? அப்ப நீ ஏன் உருட்டுற? பாருங்க காய்ஸ் இவன் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டே இருக்கான். சரி இருங்களா? அவங்கள அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவன் அங்கே வச்சு ஒரு செய்கை செய்ய போறேன். ஏன்னா இப்போ ஒரு வார்த்தை சொன்னா அது செய்ய ஆகணும். அதுல பாருங்க போறோம் ரோட்டால பஸ்ஸால போறோம். இல்ல இறங்க போறோம். ஒரு மணிக்கு வரலையா? இப்போ அவங்கள கண்டுபிடிக்கிற அடுத்து ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கலன்ட்டு இப்போ அவன் வந்து நான் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட வெயிட் பண்ணுறேன்னு இருக்கான். ஆமாம் நீ அடிவே ஃபோனு. ஸோ வெயிட் பண்ணுறேன்னா ஸோ பார்ப்போமே எங்கே இருக்கான்னு. எங்கே இருக்கான்னு கிடைக்க மாட்டேன். இந்த கொஞ்ச நேரத்தில் போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட போயிடுவோம். பார்ப்போமே எங்கே இருக்கான்னு. இருந்தால் அவன் ரியாக்ஷனை பார்க்கணும். என்னோட இவ்வளோ நேரம் பண்ணிங்கன்னு கேட்பானு. அதெல்லாம் இருக்கணும். நம்பரை மிஸ் பண்ணி இவெல்லாம் எதுக்கு இருக்கானே தெரியல. நம்பரை மிஸ் பண்ணிட்டானா. ஆனால் முதல்ல ஃபோன் பண்ணி லாஸ்ட்டாக அவரோட தான் ஃபோனில் கச்சிக்கிட்டு இருந்தான் ஜெஸியோட. அதே தெரியலைங்கிறான். அப்போ இவனெல்லாம் வச்சு ஐயோ இருக்காங்க. ஸோ பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன்.
ஸோ அந்த இருக்காங்க பயப்படாங்க. வா வந்துட்டாங்க. இந்த இருக்காரு ஒரு பேர் ஜேசி, ஜனனி, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இந்த வீடியோ யூடியூப்லாம் போடுறது இல்லையாடா? வந்து எவ்வளோ நேரம்? சாரி, யூடியூப்ல கண்டென்ட் வீடியோ வராத. அதான் அசன் இவர் தான் டைரக்டர், இவங்க தான் ஹீரோயின், இவர் தான் ஹீரோ. ஹீரோ இவரே தான். அட நீ என்னோட ஜனனியோட கட்டையா இருக்க? வந்து எவ்வளோ நேரம்? நீ தானே 2 ஹவர்ண்ணே. இப்போதான் இன்னும் 2 ஹவர் ஆகலை நீ சொன்ன டைமுக்கு. நடுங்குதா? சொன்னா கேட்குறாங்களா? இந்த இவர் வந்து உருட்டவே மாட்டானா? உருட்டுறதுனால என்னன்னு தெரியாதான் அவருக்கு. வேற நம்ம தான் இந்த பக்கம் வீடியோ எடுக்கிறோம். காட்டடுவே வந்தாச்சு, கூட்டிகிட்டு போக வேண்டியது ஷூட் இருக்க இடத்துக்கு. ஆனால் இந்த டைமில் இங்கே நோ லெவல் எடுக்க முடியாது. ஆனால் எங்கள் ஏரியாவில் லாங் ஷூட் எடுக்க முடியும். ஸோ ஹீரோ வைக்கப்படுறாரு இப்பயே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்ப்போமே. ஹீரோயினோட அதாவது இன்னும் அது லவ் சாங் தான். ஆனால் சரி இப்பயே வைக்கப்படுறாரு. அவளுக்கு நடிக்க கொண்டிருக்கேன். கூடல அது வைக்கமோ? சரி ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். சொல்ல வராரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் சாங் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ அதான் கொஞ்சம் எக்ஸைட்டிங். அதுவும் புது ஹீரோயினி, அதுவும் அழகான ஹீரோயினி அதை நினைக்கும் போது அங்கே அதாவது ஹீரோயினுக்கு நான் அழகா இருக்கேங்கிறது விளங்க மாட்டேங்குது. அவங்களே கூச்சப்படுறாங்க. சரி இதெல்லாம் அப்படியே போட்டால் கொள்ளுவேன் போல. சரி ஓகே, அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதுக்கு வந்து கட்டாயம் ஷூட் செய்ய உள்ள வீடியோவில் அடிக்கடி ரிலீஸ் ஆகும். ரைட் ஓகே. அது ஆமாம், இப்போ படத்துலேயே நடிக்க போகிற ஆளே இப்போ டீம் இது தானே. சரி ஓகே, டைரக்டர் அண்ட் ஹீரோ சொல்லுங்கள், இந்த எடுக்க போகிற ஷூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷூட்டை பற்றி சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கு. ஓகே, இந்த பாட்டில் வந்து நான் நிறைய அப்போ நீங்கள் கதைக்க தேவையில்ல. ஜனனி நீங்கள் சொல்லுங்கள். நிறைய கேஸ்டிங் தேடுங்க. ஆனால் எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த கேரக்டர். ஓகே, அது கேரக்டர் கேட்காம ஓகே சொன்னவர்கள் தான். ஓகே, கேரக்டர் ஓகே சொல்லி இந்த பாட்டை ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு அழகான பிளாட்டுக்கு கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. நான் வந்து இதை ஜப்னால தான் பிளான் பண்ணேன். ஆனால் அந்த பிளான் பண்ணிக்குள்ள ஒவ்வொரு தடங்களாகவே இருந்தது. ஓகே, ஹீரோயினிக்ஸ் மற்றது என்னென்னா ப்ரொடியூசர் என்னென்னா டிஓபி வந்து சில சமயத்தில் ஒர்க்கில் போயிடுவார். ஆனால் அதெல்லாம் மிஸ் ஆகி இன்னைக்கு நீங்கள் ஃப்ரெண்டானதால உங்கள் முன்னாடி கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நீங்கள் பணியாற்ற போகிறாரு இவர் அஸ்டன் டிஓபி. இவருங்க சைட் அழைச்சி நடிக்க போகிறாரு. அவன் எதுக்கு வந்தானே தெரியல. அடே அவனுக்கு ஐஃபை கொடுங்கடா பாவம், ஏங்குற அதனே. ஸோ அதாவது ஹீரோயின் வெக்கப்பட்டுருக்காங்க டீ எல்லாம் குடிக்க. ஏன்னா சாப்பிடையில வெக்கப்படுறாங்க. ஸோ அந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம்.